இப்போ நாங்கள் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறதே வந்து கேகேவி மீடியா வெஞ்சர்ஸ் என்கின்ற இந்த நிறுவனத்தின் வாயிலாகத்தான் நாங்கள் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பாக டைரக்டர் கம் எடிட்டர் கம் சகலகலா வல்லுநர் திரு பி எலின் மூலமாக நானும் அவரும் சேர்ந்து எங்களுடைய நிறுவனங்கள் கேகேவி 60, என்னுடைய வயது 70, டிகேசி 70 என்ற 2 டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுப்பதற்காக முயற்சி செய்து அது கடைசியில் போய் முடிவடைந்தது. எப்படி முடிவடைந்தது என்றால், என்னுடைய உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் நினைவு கூறுவத்தக்க வகையில் சிற்பிகளின் சிற்பம் என்று ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணோம். டீச்சர்ஸ் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி அது வந்து ஜனாதிபதி அவார்டு. அதை பற்றி வந்து லெனின் அவர்கள் ஒரு 5 நிமிடம் கதை சொல்லுவார். கேகேவி என்பது கஸ்தூரிபாய் காதி வஸ்திராலயம். நெசவாளியாக இருந்த எனது தந்தை ஒரு ரீட்டைல் கடையாக தன்னை பரிணாமம் எடுத்துக்கொண்டது 1962 3/8/1962 ஆடிப்பெருக்கன்று மதுரையில் இந்த நிறுவனம் துவங்கியது. அது பற்றி அவர்கள் கூறுவார்கள். எங்களுடைய வருங்கால திட்டம் என்ன என்பதை இந்த அவார்டு கிடைத்த போது சொன்னோம். நாங்கள் ஃபர்தராக நல்ல டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணுவோம். இப்போ சதமடித்த சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு புக்கு வந்து நான் ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் போட்டேன். இந்த புக்கு எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குங்கிறது தெரியாது. தேவைப்படுறவங்க நீங்கள் விஜயாபதி பக்கம் கோயம்புத்தூரில் போட்டிருக்காங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். அதுபோக நாங்கள் எங்கள் நிறுவனம் வளர்ந்த கதையை அரக்கேர் என்ற புத்தகத்தில் கூறியிருக்கின்றேன். இந்த சாதனை வரிசையில் கிருஷ்ணமால் ஜெகநாதன் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் வந்து ஜூன் மாதம் 16ஆம் தேதி காந்தி கிராமத்தில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய நேட்டிவ் பிளேஸான தஞ்சாவூரில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார். 100 ஆண்டுகள் முடிந்து 101வது ஆண்டு அவர் அடியெடுத்து வைத்திருக்கின்றார். 101 ஆண்டுகள் ஒரு பெண்மணி எந்த விதத்தில் அவர் சார்ந்த நிறுவனத்திற்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் ஏன் உலகத்துக்குமே அவர் என்ன செய்தார் என்கின்ற வாழும் செய்தியை அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்றும் நீங்கள் காந்திகிராம் சென்றால் அவரை சந்திக்க முடியும். அதற்கு அடுத்ததாக AM ராஜகோபால், நாங்கள் கோவை குமரன் சில்க் என்கின்ற பெயரில் இருந்து தி சென்னை சில்க்ஸ், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பெரும்பாலான அங்கே போயிருக்கக்கூடும். இது இங்கிலீஷ் சென்னை சில்க்ஸு, இது தமிழ் சென்னை சில்க்ஸ். இந்த பேர் மாறுறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் AM ராஜகோபால். அதற்கு அடுத்ததாக அரசியல் தலைவர்களான நல்லகண்ணு அவர்கள், அவர் 100 ஆண்டை கடந்து விட்டார். முதல்வர் கூட அவருடைய 101வது ஆண்டை பெருமையாக பேசியிருக்கார். இந்த 3 பேரை பற்றிய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் நெக்ஸ்ட் நாங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட். இது வந்து இந்த மீடியா, எங்களுடைய கேகேவி மீடியா வெஞ்சர்ஸ் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய மீடியா கம்பெனிகளை போன்ற அல்ல. அந்த செய்தியை நாங்கள் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். பிடிஐ யூடிஐ மாதிரியெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டிங் ஆர்கனைசேஷனாகவும் இல்லாமல், ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷனும் இல்லாமல், இந்த சமுதாயத்திற்கு உண்மையிலே தேவைப்படுவது என்ன என்பதை மட்டும் கொண்டு செல்லக்கூடிய நிறுவனமாக நாங்கள் வர இருக்கின்றோம். அதனுடைய விசன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி லெனினையா அவர்கள் கூறுவார்கள். இறுதியாக கேள்விக்கு எங்களுடைய ஸ்போக்ஸ்மேன் சுரேகா சுந்தர் பேசுவார். அவருடைய தந்தையார் வந்து மதுரைக்கு சென்ற போது அவருடைய கசின் பிரதர் வந்து நீங்கள் மதுரையில் கதர்கடை வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னார். அதை பேஸ் பண்ணி இவர் மாஸ்டர் வீவராக இருந்தவர் வந்து ரீட்டைல் கடை போடலாம் அப்படின்னு சொல்லி 60 ரூபா வாடகையில் அந்த கடையை பிடிச்சாரு. 10 வருஷம் கஷ்டம்தான் அதிகமாக இருந்துச்சு. 73 தான் நாங்கள் இந்த வில்லேஜ் ப்ராடக்ட்ஸ் விற்க ஆரம்பித்த பின்னாடி 1000 ரூபா வியாபாரம் பண்ண முடிஞ்சுது. அப்போ வந்து வியாபார நுணுக்கம் தெரிஞ்சுது. ரீட்டைல் கடையில் எதை பண்ணணுங்கிற காரணம் பண்ணக்கூடாத சில விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டோம். மேற்கொண்டு 10 கதர் கடை வச்சோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் வந்து சென்னை சில்க்ஸ், குமரன் தங்க மாளிகை வந்தது, தங்கம் ஜுவல்லரி, இப்போ வந்து கேகேவி ஈசி கோல்டு அண்டு ஓசன் சஃபயர், இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் அடுத்தடுத்த வியாபார விரிவாக்கத்தில் இருக்கிறோம். அதில் முக்கியமாக நாங்கள் வந்து கிரீன் எனர்ஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து எல்லாமே இப்போ வந்து லித்தியம் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. இப்போ எங்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து லித்தியம் பேட்டரிக்கு பதிலாக சோடியம் பேஸ் பண்ணி பேட்டரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட் இன்வென்ஷன் வந்துருக்குது. அது வந்து இது 30 வருஷம் உழைக்குதுன்னா, சோடியம் பேஸ் பண்ணி வரக்கூடிய பேட்டரி 40 வருஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது முடிவுகள் வந்தபோது அரசாங்க அனுமதி முறையாக கிடைத்த பின் இதையெல்லாம் தொடங்குவோம்.